எல்லாருக்கும் காலை வணக்கம். வாழ்க வளத்துடன். பிள்ளைங்க ஸ்கூல் வந்துருமே ஜூஸ் போட்டு கொடுத்தாச்சு. அப்படியே பெரிய பையனுக்கு ஹோம்ஒர்க் நிறைய கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எழுத உட்காந்துட்டான். சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, நம்ம கடனை காட்டுங்க. நம்ம கடனும் அவ்வளோ பெருசு ஒன்றும் இல்லைங்க. சரி வாங்க பாம்பு நம்ம கடனை. இது மணி பிளான்ட் வெட்டி விட்டதுனால கொஞ்சம் கம்மியாக தெரியுது. இல்லை நல்ல நல்ல நீளமாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா துளசி இலை வந்து வச்சதுலேருந்து அது சின்னதாக தான் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இது பச்சையில் தலையிலலாம் வைப்பாங்க. நல்ல ஸ்மெல்லு நல்லா இருக்கும். அப்படியே வாங்க, அப்படியே வந்தால் நம்ம வெத்தலை இப்போ தாங்க முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. கொடி மட்டும் படர்ந்து போது இலையே இல்லை பார்த்துக்கோங்க. அப்படியே வந்தீங்கன்னா இது பிரியாணி இலை வந்து நல்ல ஸ்மெல் இருக்கும். இது பிரிஞ்சி இலையே பிரியாணி இலை சொல்லுவாங்கன்னு தெரியாது, ஆனால் பிரியாணிக்கு போட்டால் நல்ல ஸ்மெல் இருக்கும். அப்படியே பொங்கலுக்கு வாங்கின மஞ்சக்கிழங்கு வாங்கி ஊனி வச்சோம். அது மஞ்சள் கொலையாகிட்டு அதை அடுத்த பொங்கலுக்கு எடுத்துக்கிடுவோம். நான் சொல்கிறேன்ல பச்சை இலை, அந்த இது வந்து சப்ஜா விதை. இதில் தான் சப்ஜா விதை வருது பார்த்துக்கோங்க. ஆனால் ஒரு நாள் எடுத்து யூஸ் பண்ணது கிடையாது. நம்ம கனகாம்பரம் எப்படி இருக்குன்னு பச்சவங்க வாங்க அப்படி நம்ம மூலிகை செடிக்கு போவோம். மூலிகை செடியில் ஓமம் தூதுவளை இது அடிக்கடி பிள்ளைகளுக்கு வந்து நான் சளிக்கு கசாயம் போட்டு கொடுப்பேன். நான் சொன்னல சப்ஜா விதை நீங்கள் எப்படி படர்ந்துருக்கு பாருங்கள். ஒரு நாள் யூஸ் பண்ணதில்லைன்னு சொன்னோம்ல. இது கருந்துளசி. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம செம்பருத்தி நல்ல நீளமாக இருந்துச்சு. கொஞ்சம் பூச்சூட்டாக இருக்கனால அது வெட்டியாச்சு. அப்படியே மாமரம், அப்படியே கொய்யாப்பழமும் பார்த்துட்டு வாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.